எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக இன்றைய தியானம் நாம் துவங்கலாம். காலத்தை உணரும் பயிற்சி. இந்த காலத்தை உணரும் பயிற்சியினுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை அழகான செயல்களை, நன்மையான செயல்களை செய்ய பயன்படுத்த வேண்டும். நம்முடைய காலத்தை நன்மையான செயல்களால் நிரப்ப வேண்டும். ஒரே ஒரு உருவகம், டைம் அப்படிங்கிறத, காலம் அப்படிங்கிறத ஒரு புத்தகம், ஒரு blank பேஜஸ் நிறைந்த புத்தகமாக, அந்த புத்தகம் ஒவ்வொன்றாக புரட்டப்பட்டு கொண்டே இருப்பதாக நாம் உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல நாம என்னென்ன ஃபில் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானதா இருக்குது. அந்த புத்தகத்துல நமக்கான அந்த காலம் என்ற புத்தகத்தினுடைய மொத்த பக்கம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் திருப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதுல நாம் என்னென்ன பதிகிறோமோ அது இங்கே முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ காலத்தை உணரும் பயிற்சியில இது மட்டும்தான். காலம் என்பது நமக்கான இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அந்த அருட்கொடையை நாம் யாருக்கு, எதற்கு செலவழிக்கிறோம் என்பது முக்கியம். நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்குது, அதை எதுக்காக செலவு பண்றோன்றது தானே ரொம்ப முக்கியம். அந்த மாதிரிதான் இந்த காலத்தை யாருக்கு, எதற்காக நாம் செலவு செய்கிறோம் என்பது முக்கியம். டைம் வந்து மணியை விட பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா கெட்ட செயல்கள், அதாவது கெட்ட நோக்கங்களை கொண்ட செயல்களை காலத்தில், நமக்கான காலத்தில் நாம் செய்யக்கூடாது. வீணான செயல்களை செய்யக்கூடாது. நீங்க உங்க டைமை எதுக்கு அலாட் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கெட்ட செயல்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது, வீணான செயல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எங்களுடைய மாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொழுதுபோக்கே எடுத்துக்கலாமே. வெளியில போறோம், ஃபேமிலியோட வெளியில போறோம்னு எடுத்துக்கோங்க. சினிமாவுக்கு போகாதீங்க, ஒரு பீச்சுக்கு போங்க, ஒரு பார்க். அதுல ஒரு தீங்கு இருக்கிறது, இதுல ஒரு நன்மை இருக்குது. பொழுதுபோக்கு தான் இருந்தாலும் பீச்சுக்கு போகும்போது அதுல ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு நன்மை இருக்குது. ஒரு பார்க் இருக்கும்போது ஒரு அமைதி இருக்குது, ஒரு இயற்கை சூழல் இருக்குது, ஒரு பசுமையை கண்குளிர பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரு கல்யாணம், ஒரு கண்டோலன்ஸ், இது ரெண்டுத்துக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா ஒரு கண்டோலன்ஸ்க்கு போங்க. ஏன்னா அங்க உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இருக்கும். வெட்டிங்ல வீணான விஷயங்கள்ல நம்மளை இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணு. இப்போ ஃபோன்ல பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பேசுறது அப்படிங்கிறது நன்மை தான். இருந்தாலும் பேஷன்ஸ் ஃபோன் பண்றாங்க, பப்ளிக், நம்ம ஒருத்தரோட ஒரு விஷயமா பேசுறோம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே வீணானவற்றை தவிர்த்து விட்டு நன்மைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ நமது நேரத்தை நன்மைகளுக்கு, உபயோகமானவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த நினைவூட்டலை எப்போதுமே நமக்குள் இருத்தி இருக்க உதவக்கூடிய ஒன்றுதான் இந்த காலத்தை உணரக்கூடிய பயிற்சி. ஸோ இந்த காலத்தை உணரக்கூடிய பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது மூச்சின் அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்குது. எப்பவும் போல நம்ம இறைவழி தியானத்தினுடைய முதல் படிகளை துவங்க வேண்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த அந்த மெடிடேஷன் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடிய காலத்தை உணரக்கூடிய பயிற்சியை நம்ம செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் 3யோ மற்ற விஷயங்களோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலத்தை உணரக்கூடிய பயிற்சி என்னன்னா, அந்த வழிமுறை என்னன்றதை மீண்டும் நினைவூட்டி விட்டு நம்ம பயிற்சிக்கு போகலாம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை தொடங்குறோம். மூச்சின் மீது கவனம் இருக்கிறது. இந்த உள் மூச்சை எடுக்கும்போது காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூச்சுமே நேற்று சொன்ன மாதிரி அந்த சைக்கிள் பெடல் சுத்துற மாதிரி தான். ஒவ்வொரு மூச்சும் எடுக்கும் போதும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது காலம், நகர்ந்து கொண்டே இருக்கிறது காலம், நகர்ந்து கொண்டே இருக்கிறது காலம். இந்த காலத்துல நம்ம வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு. அதுல வாழ்க்கையும் மரணமும் கிட்ட கிட்டையே பின்னி பிணைந்து இருந்து கொண்டே இருக்கிறது. மூச்சை உள்ள எடுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, உள்ள வந்தா வாழ்க்கை, வரலைன்னா மரணம்.
மரணத்துக்கான வாய்ப்பு வாழ்க்கை வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த மூச்சின் மீது கவனம் வைத்து, காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த நகர்வின் மொத்த நேரம் எவ்வளவு என்பது தெரியாது. ஆனால் இந்த நொடி நகர்ந்து கொண்டிருக்கிறது, நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த மூச்சின் மீது கவனம், காலத்தின் மீது, காலத்தின் நகரக்கூடிய தன்மையின் மீது கவனம். இதுதான் இந்த காலத்தை உணரும் பயிற்சியுடைய ப்ரொசீஜர். நோக்கம் என்னன்னா, இம்பார்ட்டன்ஸ், டைமோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ரியலைஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் நோக்கம். ஸோ இப்போ நம்ம பயிற்சி தொடங்கலாம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படிகளை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடி இருத்தல், புற சூழலிலிருந்து அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம் என்ற உணர்வை மேற்கொள்ளுதல், அகசூழலின் முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை உணர்ந்து அதில் நிலை கொள்ளுதல், அகசூழல் அப்படின்னாலே உங்களுடைய உலகத்தின் அடையாளங்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். உங்களுடைய பேரு, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய பதவி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய வயசு, எதுவுமே இங்க இல்லை. நீங்க ஒரு படைப்பு, ஒரு உயிர்ப்புள்ள படைப்பு, விழிப்புணர்வு உள்ள நிலையில் உங்களுடைய அகத்தில், உங்களுடைய இருப்பின் மையத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தன்மை இது. நீங்கள் கண்களை மூடி, கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்மை. உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்துங்கள். ஒரு சிறிதும் அசைவற்ற, இறுக்கங்கள் ஏதும் இல்லாத தளர்வான நிலை. இந்த தளர்வை உறுதி செய்யுங்கள். அசைவற்ற தன்மையை உறுதி செய்யுங்கள். தளர்வுடன் கூடிய அசைவற்ற தன்மை. மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வு ஏற்பட வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் புறமிருந்து மூச்சு எனும் உயிர் நமக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வும் கவனம் மூச்சோட்டத்தோடு இணைந்திருக்க வேண்டும்.
நம்ம காலத்தை உணரும் பயிற்சி தொடங்குறோம். மூச்சின் மீது கவனம், உணர்வு. உள்மூச்சை கவனத்தோடு உணரும்போது காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூச்சும் நமக்கு வழங்கப்படும் போது அது நமக்கு உணர்த்த வேண்டியது, நமக்கான காலம் கழிந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையோடு மரணமும் பின்னி பிணைந்திருக்கிறது. எனி டைம் அது நடக்கலாம். ஆனால் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு கொண்டு இந்த உணர்வுதான் ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் நமக்குள் இருக்க வேண்டும். காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தியானம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சைக்கிள் ஓட்டும்போது மேலே வரக்கூடிய பெடலை மிதிக்கும் போது சைக்கிள் எப்படி நகர்ந்து முன்னே போகுமோ அதே போல ஒரு உள்மூச்சை நீங்கள் உணரும்போது காலம் நகர்ந்து முன்னே போகிறது. இது நமக்கான காலம் என்ற உணர்வு உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உணர்வில் கவனம் இருக்க வேண்டும். நமக்கான காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தோடு நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் காலத்தின் நகர்வுதான் பிரபஞ்சத்தின் உயிரோட்டம். நம்முடைய உயிரோட்டமும் அதுதான். காலத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு ஒவ்வொரு உள்மூச்சிலும் இருக்க வேண்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பற்றிய உணர்வு இருக்கட்டும். ஒரு மிதிவண்டி ஓட்டும்போது அந்த பெடல் மேலே வரும்போது அதை மிதிக்கும் போது சைக்கிள் எப்படி முன்ன போகுமோ அதே போல நமக்கான காலம் முன்னே நகர்ந்து கொண்டிருக்கிறது. சைக்கிள் மேல உட்கார்ந்து இருக்கிறவரும் முன்னே நகர்வதைப் போல காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாமும் முன்னே போய்க் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வு ஒவ்வொரு மூச்சின் மீதான கவனத்தோடும் இருக்கிறது. காலத்தை உணரக்கூடிய பயிற்சி தியானத்தில் தொடர்ந்திருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பற்றி, காலத்தோடு நம்முடைய வாழ்வும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பற்றியும் உணர்வு இருக்க வேண்டும். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். காலத்தை உணரும் பயிற்சியிலிருந்து நாம் தளர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஃபார்ம் 3 நாம் செய்ய தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் நிலைத்திரு. உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அவைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடிய நிலை. இது ஒரு தளர்வு நிலை. காலத்தை உணரக்கூடிய நிலை, ஒரு கவனம் உணர்வு கொடுக்க வேண்டிய நிலை. ஃபார்ம் 3 ஒரு தளர்வு நிலை. ஒரு சாட்சி பாவனை பார்வையாளராக இருந்து தியானிக்க தொடங்கும்.
ஃபார்ம் 3 தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து காலத்தை உணரக்கூடிய பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மன பயிற்சியாக விபாசனா கோட்பாடுகள்ல சொல்லப்படுது. இந்த காலத்தை உணரும் பயிற்சியினுடைய ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் மெசேஜ். நம்பர் ஒன், ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான காலத்தை நாம நன்மையான செயல்களுக்கானதா பயன்படுத்தணும், அர்த்தமுள்ளதா பயன்படுத்தணும், வீணான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, கெட்ட நோக்கங்களை கொண்ட செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது ஒண்ணு. அப்புறமா ரொம்ப கிளியர் மெசேஜ் என்னன்னா, இந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஸ்பிரிச்சுவாலிட்டியில அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். ப்ரெசன்ட்ல இருங்க. அதை பத்தின கிளாரிட்டி விபாசனா என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு மனித மனதால ப்ரெசன்ட்ல இருக்க முடியாது. ஏன்னா மனித மனசு அப்படிங்கிறது வந்து உயிரோட்டமானது. அதுல பாஸ்டோடைய டேட்டாஸும் நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களும் எப்போதுமே உழன்று கொண்டே தான் இருக்கும். அதனால ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே கிடையாது. ஏன்னா காலமும் சரி, காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் சரி நகர்ந்து கொண்டே இருக்கு. ஒரு மோஷன்லேயே தான் இருக்கு. தெர் இஸ் நோ ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட்ல இருக்கிறதுனா என்னன்னு அவங்க மீன் பண்றாங்கன்னா, காலத்தினுடைய மதிப்பை உணர்ந்து அந்த காலத்தை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது தான் ப்ரெசன்ட்ல இருக்கு. ப்ரெசன்ட்ல இருக்கிறதுங்கிறதுடைய அர்த்தம் காலத்தினுடைய உயிரோட்டத்தில் நன்மையான செயல்களை கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பது. இந்த பயணத்தை தான் அவங்க ப்ரெசன்ட் மீன் பண்றாங்களே தவிர, அது ஒரு அந்த மொமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. நீங்க காலத்தை மதிச்சிட்டீங்கனாலே எவ்ரி மூமெண்ட் வில் பி மீனிங்ஃபுல். ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரொடக்டிவான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். அதைத்தான் ப்ரெசன்ட்ல இருக்கிறதுன்னு மீன் பண்றோம். அதுல கடந்த காலத்தை பத்தின டேட்டாஸும் வரும், நாளைய வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களை பற்றிய டேட்டாஸ் வரும். ஸோ ப்ரெசன்ட்ல இருக்கிறதுங்கிறது வந்து காலத்தினுடைய மதிப்பை உணர்ந்து அதை கண்ணியப்படுத்தக்கூடிய நோக்கில் நன்மையான செயல்களை செய்து கொண்டிருத்தல். நமக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. இந்த ஒரு கான்சியஸ்ல நம்ம இருக்கும்போது வீணான செயல்கள் எல்லாமே லேபிள் ஆயிடும். இது வீணான செயல், இது நமக்கு தேவையில்லை. காலத்தை பற்றிய வேல்யூ உணரப்படும் போதுதான் வீணான செயல்களை கண்டறிவதற்கான பார்வை தெளிவு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உதிர்ந்து போய்விடும். அப்ப நம்ம ஒண்ணு ரியலைஸ் பண்ணுவோம், நமக்கு நிறைய டைம் இருக்குன்றத ரியலைஸ் பண்ணுவோம். இவ்வளவு நாள் அந்த டைமை வந்து அன்வான்டான விஷயங்கள் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. இப்போ நாம அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் தேவையில்லைன்ற ரியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஆரம்பத்துல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சமூகத்தோடு நமக்கான டைமை கொடுத்து கொடுத்து பழகிட்டோம். இப்ப டக்குன்னு அதை நிறுத்துறதும் போது நிறைய கேள்விகள் வரும். அவங்க கேட்பாங்க, என்ன முன்னெல்லாம் நீங்க வந்துட்டு இருந்தீங்க, இப்ப வரல. இல்ல, இப்ப நான் கொஞ்சம் விவரமாயிட்டேன், காலத்தினுடைய மதிப்பை உணர்ந்து கொண்டு விட்டேன். நிறைய நேரங்கள்ல நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை ரியலைஸ் பண்ணி. ஸோ காலத்தை உணரக்கூடிய பயிற்சி வந்து விபாசனால வந்து ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பயிற்சியா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா டைம் தான் லைஃப். அந்த லைஃப் கூட டெத்தும் சேர்ந்துருக்கு. எனி டைம் டெத்